அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கப்படுத்துவத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னனால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாடும் திருவள்ளி வளநாடு வாழியே மண்புதுவி மலர்கொதை மலர்பாதங்கள் வாழியே. அடியார்கள் வாழ்க அரங்க நகர் வாழ்க சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ்க கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்க மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். 26வது பாசுரம். தன் கன்றுக்காக தானே சுரக்கும் ஒரு பசுவின் இயற்கை மடி சுரப்பே ஆண்டாளின் அமுதத் தமிழாகும். பகுத்துணர இயலாத அனுபவ பரமானந்த பாசுரங்களின் பன்னீர் படையெடுப்பே பாவை தமிழாகும். நாவை அசைத்து அதை நாம் பயிலும் போதே பூவை அசைத்ததை போல் புது தேனும் நறுமணமும் வந்து நடமாடி போகிறது நம் நாவில். அத்துணை சீரலங்காரம் அணிவகுத்து நிற்கிறது அவள் பாவில். தரையில் கடந்து வானமாய் வளர்ந்தவள் முடிநடையில் முத்தமிழாய் விரிந்து நிற்கும் மோக பேரழகை முகந்து முகந்து நம் அறிவணுக்கள் தித்தித்து கிடக்கின்றன. புகட்ட புகட்ட மகிழ்வூட்டும் திகட்டுதல் இல்லாத தேவ ரகசியத்தின் திரட்டு பாலாக விளங்குகிறது ஆண்டாளின் திருப்பாவை. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மாலை மணிவண்ணா என்னும் தொடங்குகிற மந்திர பாசுரம். மார்கழி திங்களின் நோன்பு நோக்கும் பெண்கள் பாவை நோன்புக்கு உரிய வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். சிற்றஞ்சிறுகாலே எழுவது, அணிகளும் துறந்து அவனது திருநாமங்களை அணிந்து ஆனந்தம் கொள்வது, பாலுண்ணோம் நெய்யுண்ணோம் என்று அன்ன சுவை தவிர்த்து அவன் எண்ண சுவைகளில் இன்ப சுவை காண்பது, தவறுகளை புறம் தள்ளி தர்மத்தை கைகொள்வது, அறம் கூறுவது அன்றி புறம் கூறாமல் அவன் புகழ் பேசுவது, ஐயமிட்டு உண்பதே அவனுக்கு உகந்தது என்று அன்னதானம் வழங்குவது, இத்தனையும் செய்து எங்கள் அத்தனை மகிழ்விப்பது, நோன்புக்கு தேவைப்படும் அத்தனையும் பெறுவோம் என்று விண்ணப்பம் செய்யும் வித்தக பாசுரம் இது. எங்கள் கடமைகளை நாங்கள் செய்துவிட்டோம், எங்களின் நோன்புக்குரிய கருவிகளை மாலை மணிவண்ணா நீ கொடுத்தருள்வாய் என்று ஒரு பட்டியலே போடுகின்றனர் பாவையர்கள். எல்லோரும் நடுங்கும்படியான முழங்கும் பாலன்ன வண்ணத்து பாஞ்ச சன்னியம் போன்ற சங்குகளை கொடு, பாடி பறை கொண்டு மகிழ மிக பெரிய பறைகளை கொடு, பல்லாண்டு இசைப்போரை கொடு, கோல விளக்குகளை கொடு, விதானங்களை கொடு, கொடிகளை கொடு, ஊடி காலத்திலேயும் அழியாத உயிர் கொண்டு நிற்கும் ஒப்பற்றவனே எங்கள் நோன்புக்கு மாண்பு கொடு என்று வேண்டுவதாக இப்பாசுரம் நிறைகிறது. கடமைகளை செய்து உரிமைகளை பெறுவது என்னும் உத்தம நெறியை பரம்பொருளின் அருளை பெறுவதிலும் காட்டி நிற்கும் ஆட்சியர்களின் மனப்போக்கு ஆச்சரியம் ஊட்டுகிறது. அஞ்சை அவிக்கும் ஆரை அறிந்து பிறவி ஏழை தவிர்க்க எட்டை துதிப்பவர்கள் இவர்கள்தானோ என்று எண்ண தோன்றுகிறது நமக்கு. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.